ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு இந்த வாரம் ஃபோல்க் கிரவுண்ட்ல என்ன பாட்டு பாடியிருக்காரு, இவருக்கு ஜட்ஜஸ் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு சில வார்த்தை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜூனியர் லெவல்ல ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 25 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஹைலைட்டான பர்சனா சொல்லணும் அப்படின்னா சுமன் ராஜா தாராளமா சொல்லலாம். ஸோ இவருடைய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காரு, வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்ற விஷயத்த, அது மட்டும் இல்லாம அவங்களோட தாத்தா அப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பறை இசையை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயத்தையும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் பாடியிருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பாட்டால சொல்லி அடிச்சேன் அப்படின்ற இந்த ஒரு பாட்டை எல்லாரும் முன்னாடியும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிக் கமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நிஜமாவே சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. நிஜமாவே ஒரு டேலண்டட் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க பாடியிருக்கக்கூடிய இந்த பாட்டை பார்த்து நாங்க ஸ்டன்னா இதான் ஏஞ்சி வந்துட்டோம் அப்படின்ற விஷயத்த ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு விஷயம் தாராளமா சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே சூப்பரா தான் பாடிருந்தாரு. ஸோ அதை விட இன்னும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிலேட்டட் சுத்தி இருக்கவங்கன்னா நாங்க பாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடி ரசிச்ச இந்த ஒரு பாட்டு கலையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பேரை வந்து பாடுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ப்ரௌடான மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்க கொஞ்சம் எமோஷனாகவும் ரொம்பவே சூப்பரா சந்தோஷமா இருந்துச்சு கூட சொல்லலாம். ஸோ சுமன் ராஜோட பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவர் எப்படி பாடியிருக்காரு, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.